ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்த நிலையில் எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைய வாய்ப்புள்ளது என தெரிந்து கொள்ளலாம். ஜவுளி, கைபேசி, கணினி, காலணிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் ஹோட்டல் வாடகை மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க அரசு பரிசீலித்து வருகிறது. 5 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி விகிதங்களை 2 அடுக்குகளாக குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது 18% ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு உள்ளாகும் பொருட்கள் மீதான வரிகளை 12% குறைக்கலாம் என கூறப்படுகிறது. அதே நேரம் 18% வரி பிரிவில் உள்ள சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி 28% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. ஜிஎஸ்டி காரணமாக கடந்த சில வருடங்களாகவே தொழில்கள் மந்தமாக உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியுள்ளது எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்த சூழலில் பிரதமர் மோடியின் அறிவிப்பு அரசியல் ரீதியாகவும் தாக்கம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் மற்றும் அடுத்த வருடம் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பிரச்சார விவாதமாக மாற வாய்ப்புள்ளது என அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து கணபதி சுப்பிரமணியம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது சிறு குறு நடுத்தர தொழில் செய்வது இருக்காங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் ஜிஎஸ்டியில் சலுகைகள் தான் முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதை இன்றைக்கி அரசு சிறப்பு செய்தியாகவும் சுதந்திர தின விழாவுடைய நற்செய்தியாக பிரதமர் அறிவித்தது நாங்கள் வரவேற்கின்றோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.